பார்த்தீங்கன்னா தேர்வே இல்லாமல் ஒரு கேவி பேங்க்ல இருந்தா ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வெளியிட்டிருக்காங்க. இந்த போஸ்டிங்ஸ் பொறுத்த முடிக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி தெரிஞ்சிருந்தாவே போதும், உங்களால் ஈஸியாக வந்து வேலையை வந்து வாங்க முடியும். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் பார்க்குறீங்கன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கான ஆளுன்னு சொல்லி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த போஸ்டிங்ஸ்க்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 26,000 ஸ்டார்ட் அவுட் ஆகுது. இந்த போஸ்டிங்ஸ் பொறுத்த முடிக்கும் பார்த்தீங்கன்னா எந்த வகையான எழுத்து தேர்வு இல்லாமல் ஈஸியாக ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாங்க முடியும். அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸ்க்கு எந்த வகையான ஃபீஸும் கிடையாது. இந்த போஸ்டிங்ஸ்க்கான லாஸ்ட் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க 29/4/2025. இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து முடியுது. இது பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷனும் கேவிபியோட அஃபீஷியல் சைட்டில் காட்டி உங்களுக்கு நான் வந்து ரீட் அவுட் பண்ணுறேன். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போய் ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் ஜாப் நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணியாச்சு. இதுக்கான லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து லிங்க்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். என்ன போஸ்டிங்ஸ்க்கு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ஸ் தான் ஜாப் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்டிங்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். இந்த போஸ்டிங்ஸ் பொறுத்த முடிக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எனி டிகிரி, ஓகேங்களா, ஏதோ டிகிரி முடிச்சிருந்தாலும் போதும், அப்போல்லாம் போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருந்தாலும் இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த போஸ்டிங்ஸ்க்கு பொறுத்த முடிக்கும் பார்த்தீங்கன்னா 60% இருக்கணும் அப்படின்னு சொல்லி தெளிவாக வந்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா, இதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸ்க்கு 60% இருக்க கேண்டிடேட் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அது இருக்க பிலோவாக இருக்க பர்சன்டேஜ் இருக்கவங்க இந்த போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணாலும் உங்களோட ப்ராசஸ் வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து ஆகாது. இந்த போஸ்டிங்ஸ் பொறுத்த முடிக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோக்கல் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதாவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து எழுதவும் படிக்கவும் கண்டிப்பாக தெரிஞ்சிருந்தால் போதும், இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து ஈஸியாக வந்து வேலையை வந்து வாங்கலாம். அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவுட் பண்ணியிருக்காங்க. ரெலவென்ட் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 2 to 3 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மேண்டேட்டரியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங்ஸ்க்கான செலெக்ஷன்ஸ் ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுவீங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் ஆர் விர்ச்சுவல் இன்டர்வியூ வந்து நடக்கும். ஒன்ஸ் அது வந்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஆஃபர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் ஆஃபர் வந்து ப்ரொசீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் செக்கிங் ப்ராசஸ் வந்து நடக்கும். ஒன்ஸ் பேக்ரவுண்ட் செக்கிங் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஆன்போர்டிங் பண்ணுவாங்க. ஆன்போர்டிங் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங்ஸ் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலிஸ்டிக்காக இங்கே வந்து ஃப்ளோ வந்து கொடுத்துருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷனில். ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து ரீட் அவுட் பண்ணுங்க. ஓகேங்களா, இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹூ டு அப்ளைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழ் டிஸ்கிரிப்ஷனுக்கு லிங்காக தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கூகுளில் வந்து பார்த்தீங்கன்னா கேவிபி கரியர்ஸ் பேஜ்னு போட்டிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக ரிலேஷன்ஷிப் மேனேஜர் போஸ்டிங்ஸ்க்கு வந்து ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் நீங்கள் வந்து அது மூலியமாகவும் ஃபார்ம்ஸ் வந்து ஃபில்அப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து ஃபுல் வீடியோன்னு சொல்லிட்டு மேக் பண்ணி போடுங்க, நான் கண்டிப்பாக மேக் பண்ணி போடுறேன். ஓகேங்களா, இந்த போஸ்டிங்ஸ்க்கான வந்து பார்த்தீங்கன்னா ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் மேனேஜர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து கொஞ்சம் இங்கே வந்து பார்த்தலாம். நீங்கள் வந்து ப்ரீ லாகின் ஆக்டிவேட்டடாக வந்து கொடுத்துருக்காங்க. டெய்லி டாஸ்க்கு, சிஆர்எம் மேனேஜ் பண்ணுறது, டெய்லி அப்டேட், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஃபாலோ அப் பண்ணுறது தான் இருக்கும். கஸ்டமரோட டேட்டா வந்து வெரிஃபை பண்ணுறதா இருக்கட்டும், அல்லது பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாகிங் ஆக்டிவிட்டீஸ்லாம் என்னென்னலாம் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்னா என்ன, மானிட்டரிங் பண்ணுறது என்னென்ன பண்ணுவீங்க, பிரான்ச் மேனேஜர்னால் நீங்கள் என்னென்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்டிங்ஸ் பொறுத்த முடிக்கும் பார்த்தீங்கன்னா மேஜராக தமிழ்நாடு ஃபுல்லாக ஜாப்ஸ் வந்து ஓப்பனிங்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா, இந்த வீடியோவை நான் இதோட வந்து முடிச்சுக்கிறேன். ஜாப் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு வந்து கிளியர் கட்டாக சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் சப்போர்ட் என்றைக்கும் வந்து தேவை. ஓகேங்களா, மேலும் அடுத்த பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். நைஸ் டே.